நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நமது அன்பரின் நேசரின் அழகிய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று ஆகார் சொல்லி தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா, ஆமேன். இந்த காலை நேரத்திலே அவளோடு காத்திருக்கிற நம்மை தேவன் காண்கிறவராக இருக்கின்றார். நம்மை நன்றாக அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய பாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாகவும் இருக்கின்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் இந்த புதிய நாளில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவையான காரியங்கள் அனைத்தையும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாகவே தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கரங்களை அசைத்து தேவனுக்கு கனத்தையும் மகிமையையும் துதியையும் செலுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் ஒரு புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தீமைகள், ஆபத்துக்கள், வேதனைகள், துக்கங்கள், பயங்கள், உபத்திரவங்கள், பாதகங்கள், குறைபாடுகள், பற்றாக்குறைகள், வறுமைகள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதிலும் உம்முடைய அன்பின் கரம் நீட்டி எங்களை அரவணைத்து பாதுகாத்து நடத்தி வந்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்து நீர் எங்களை நிறுத்தி வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபையினால் அல்லவோ ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய், காருண்யத்திற்காய் நாங்கள் உம்முடைய பாதம் பணிந்து இந்த அதிகாலை வேளையிலே ஒரு புதிய நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை இந்த நாளிலே நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாள் முழுவதும்
உமக்கு பிரியமான வகையிலே நாங்கள் நடக்க, எங்கள் காரியங்களை செயல்படுத்த, உமக்கு சித்தமானதை மட்டும் நாங்கள் செய்ய, உம்முடைய சத்தம் கேட்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை, இந்த அதிகாலை நேரத்தை ஒரு பயனுள்ள நேரமாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு மாற்றி தர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, இதற்கு விரோதமாய் செயல்படுகிற அனைத்து சத்துருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் அழைத்து போடுகிறேன். இயேசுவே, எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய அப்பாவை, நேசரை ஒரு சில மணித்துளிகள் நாம் துதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. அன்புள்ள நல்ல இயேசுவே, பரலோகத்தின் பரம பிதாவே, தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளியவர்களையும் உதவி அற்றவர்களையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் அடிமைத்தனத்தில் அகப்பட்டவர்களையும் சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறவர்களையும் பலவிதமான கட்டுகளில் இருப்பவர்களையும் நுகத்தடியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறவர்களையும் நீர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்கள் ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அநேகருக்கு நீர் விடுதலையை கொடுக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய பயத்தையும் நீர் எடுத்து போட போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவே, எல்லா இடுக்கண்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் இந்த நாளிலே அநேகருக்கு நீர் விடுதலை கொடுக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், உமக்கு நன்றி. யெகோவா நிசி, எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, உலகத்தில் எங்களுக்கு எது இருக்கிறதோ எது இல்லையோ பொக்கிஷமாகிய நீர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது எங்களுக்கு குறை ஏது அப்பா? நீர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மா, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறேன். அநேகர் இந்த நேரத்திலே சமாதானமற்றவர்களாய் கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை ஒரு நதியை போல பெருக்கெடுத்து ஓடும்படியாக நீர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவன். என்னுடைய குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் தானே சுகவீனத்திலும் பலவீனத்திலும் நோய்களிலும் வேதனைகளிலும் அகப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற மக்களை நீர் சுகப்படுத்த போகிறீர், குணப்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ரூவா, நீ நல்ல மெய்ப்பனாக உள்ளுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறேன். எங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். யெகோவா மெக்கடேஷ், எங்களை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளிலே
உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால், வாசற்ற ரத்தத்தால், குற்றமற்ற ரத்தத்தால், தூய்மையான ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்தரலும் இயேசுவே, சுத்திகரித்தரலும். நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர நீர் கிருபை தாரும். யெகோவா சிக்கனும் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறேன். அநேகர் எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக தீங்கு இழைக்கப்பட்டு நீதி கேடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கவலையில் இருக்கிறார்கள். நீர் நீதியின் சூரியன், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். இந்த நாளில் தானே அநியாயமாக தாக்கப்பட்டவர்களுக்கு நீர் நீதி செய்ய உம் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா துதி பலிகளையும், ஸ்தோத்திர பலிகளையும், நன்றி பலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சத்தமாக வாசிக்கும்படியாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளின் வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஒத்தாசைகளை அனுப்பும் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதுதான் தலைப்பு. ஆகவே நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். சங்கீதம் 121 1, 2 வசனங்கள். 1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும்? கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே உதவிகள், ஒத்தாசைகள், இரக்கங்கள், தயவுகள், கருணைகள், காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பூரண சற்குணராகிய தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து, பரலோகத்தின் பர்வதத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களை, உறவினர்களை, இனஜன பந்துக்களை, நம் குடும்பத்தின் மக்களை, நம் வேலை ஸ்தலத்தில் நம்மோடு பணிபுரிபவர்களை நம்பி ஒத்தாசை செய்வார்கள், உதவி செய்வார்கள், கிருபை செய்வார்கள், கருணை பாராட்டுவார்கள் என்று ஏமாந்து போய் தவித்து நின்று கொண்டு இருக்கிறீர்களோ? தேவன் சொல்லுகிறார், மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏனென்றால் அவர் ஒரு நம்மை ஏமாற்றவே மாட்டார். மனிதர்கள் நம்மை பல முறை ஏமாற்றி விடுகிறார்கள், நமக்கு துரோகம் பண்ணி விடுகிறார்கள். ஆனால் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை நிச்சயமாக ஏறெடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 124 8 வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம், உதவிகள் யாரிடத்தில் உள்ளது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் உருவ கொத்தப்பட்டவராய் தம்முடைய பரிசுத்த மாசற்ற குற்றமற்ற தூய்மையான இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த இயேசுவின் நாமத்தில் தான் நம்முடைய எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. அவரை நாம் அண்டிக் கொண்டான், அவரை பற்றி கொண்டான், அவரை ஏற்றுக்கொண்டான், அவருடைய பிள்ளைகளாக மாறினான், அவருடைய பாதையின் அடிச்சுவட்டில் நாம் நடந்தால் ஒத்தாசைகளையும் உதவிகளையும் நாம் நினைத்த நேரத்தில் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சொல்லலாம், மனிதர்களை நம்பக்கூடாதா என்று. நம்பலாம், ஆனால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தை நம்பினால் ஒருபோதும் நாம் தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. காரியங்கள்
கர்த்தரால் நடக்கும். ஆமென். சங்கீதம் 54:4. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். தேவனே நமக்கு சகாயர். நாம் சொல்லலாம், மனிதர்களை நம்பக்கூடாதா என்று. தேவனை மட்டும் நாம் நம்பினால் எந்த மனிதர்களிடத்திலிருந்து எந்த உதவி எப்பொழுது நமக்கு வந்து சேர வேண்டுமோ அந்த மனிதர்களிடத்திலிருந்து அந்த உதவியை தேவன் தயவு பண்ணி நமக்கு கிடைக்கும்படி செய்வார். நாம் நம்ப வேண்டியது இயேசுவின் நாமத்தை மட்டுமே, தேவனை மட்டுமே. அப்படி நம்பினால் இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக நாம் வாழ முடியும். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். தைரியமாய் சேர வேண்டும். அப்படியானால் நம் உள்ளத்தில் இயேசு வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் நெருங்க முடியும். நெருங்கினால் சகாயத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த உதவியும் பரலோகத்தில் இருந்துதான் நமக்கு இறங்கி வர வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நாம் நம் நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை யார் யார் மீது வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் எடுத்து இயேசுவின் மீது வைத்து அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிப்போமானால், நான் இப்போ சொன்ன எல்லா உதவிகளையும் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை பாடப் போகிறோம். அந்த நேரத்தில் தானே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அநியாயமாக நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிற, அறிந்தே செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருந்தால் திரும்பி விடுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நடக்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது இந்த ஒத்தாசைகள் நம்மை நாடி தேடி ஓடி வரும். ஆமென். அல்லேலூயா. பாடலாமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் எடுப்பேனா, எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். உன் காலை தள்ளாட ஓட்டா, உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திலே உம்மை அறியாத மக்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இருதயத்திலே நீர் பிரவேசித்து விட்டீர். இயேசு என்னும் நாமத்தினாலே அவர்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்ப போகிறேன். அதே போல
ரட்சிக்க பட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்து பின்வாங்கி போனவர்களை இந்த நாளிலே நீர் திருப்பி கொண்டு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசி இருக்கின்றீர். அவர்கள் எல்லோரையும் இப்பொழுது தங்களை ஒப்புக் கொடுத்து கண்ணீர் சிந்தி தங்களுடைய பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக உம்முடைய ஒத்தாசைக்காக எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் மனிதர்களை நம்பி ஏமாண்டு போய் நம்பிக்கையற்றவர்களாக, இயேசுவே நீர் போதும், நீர் இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைத்த மாதிரி என்று உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீர்தாமே சொன்னதை செய்கிற தேவன், வாக்களித்த தேவன், வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன், சொன்னதை செய்கின்ற தேவன், செய்வதை சொல்லுகின்ற தேவன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் இந்த நேரத்திலே கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து அவர்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அனுப்பும்படியாய், நன்மைகளை அனுப்பும்படியாய், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கவன் டிவிக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் தங்கு தடையின்றி கவன் டிவி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தேவனுடைய மகா பெரிய கிருபையினால், தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த திட்டம், அதை நிறைவேற்ற அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோடு தேவ சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் அவர் மகிமையில் மகிழும்படியாக கிருபை செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த சகோதரன் மேத்யூ பிரதர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். மட்டுமல்ல, கவன் டிவியில் பணிபுரிகிற ஒவ்வொரு நபர்களும் தியாக மனப்பான்மையோடு உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தின் நபர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் என்ன என்பதை நீர் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறவராகவே இருக்கிறீர். ஆகவே இந்த நாளிலே அவர்கள் குடும்பங்களில் காணப்படுகின்ற குறைபாடுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் நீர் நிறைவாக்குவீராக. இந்த ஹெவன் டிவி பங்காளர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக பங்காளர்கள் ஹெவன் டிவிக்கு தேவைப்படுகிறார்கள். நீர்தான் கர்த்தாவே அதை அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். ஹெவன்ஸ் கார்டன் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக கட்டட பணியானது துரிதமாக செயல்பட்டு வருகிறது. இயேசுவே, அந்த பணிக்காக அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஜெபத்தின் மூலமாகவே அந்த கட்டடம் மனிதர்கள் தயவு கிடைத்து கட்டப்பட்டு வருகிறது. சீக்கிரத்திலே அது கட்டி முடிக்கப்படுவதற்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் பரலோகத்தில் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நீர் இறக்கி தர வேண்டும் ஆண்டவரே. சீக்கிரமாக அந்த ஹெவன்ஸ் கார்டன் திறக்கப்படும்படியாய் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான செய்திகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக சுவிசேஷம் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தின் தொனி ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் உம்முடைய நாம மகிமைக்காக கவன் டிவியானது செயல்பட்டு வருகிறது. அநேக ஆத்துமாக்களை நீர் கொள்ளை பொருளாக நீர் தாரும் ஆண்டவரே. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா? ஆகவே கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கவன் டிவிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதித்தரலும், தேவைகளை சந்தித்தரலும், காரியங்களை வாய்க்க பண்ணும்.
ஒத்தாசைகளை அனுப்பும், உதவிகளை அனுப்பும், நன்மைகளை அனுப்பும். என்ன தேவையோ கட்டுமான பணிக்கு அதையெல்லாம் மனிதர்களின் கண்களில் தயவு உண்டு பண்ணுகிற தேவன் அனுப்பி தந்து அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடிவதற்கு நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? அன்பானவர்களே, கல்யாண நாள் அதாவது திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் பிளவுகள் இருக்கிறதா? விரிசல்கள் இருக்கிறதா? கணவனை நீ மனைவியை நேசிக்கின்றாயா? மனைவியை நீ கணவனை நேசிக்கின்றாயா? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கின்றதா? உறவு இருக்கின்றதா? ஒரு பிணைப்பு இருக்கிறதா? வீட்டிலே குடும்ப ஜபம் இருக்கிறதா? காலை மாலை தேவனை துதிக்கும் ஆராதனை இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? வேதத்தை தியானம் இருக்கிறதா? கெம்பீர சத்தம் உங்கள் இல்லத்தில் இருந்து பரலோகத்துக்கு செல்லுகிறதா? சற்று சிந்தித்து இப்பொழுது குடும்பமாக இருப்பீர்கள் ஆனால் ஒருவருக்கொருவர் கைகளை குடும்பமாக பிடித்து கொண்டு நல்மணம் பொருந்துங்கள். இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாக வேண்டும். இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போம். பிறந்த நாள் கொண்டாடுகிற மக்களையும் திருமண நாள் கொண்டாடுகிற மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்த கரம் நீட்டி நீர் ஆசீர்வதித்தரலும். மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தை விட பரலோகத்தின் தேவன் தம்முடைய பரிசுத்த புயத்தை நீட்டி சீசர்களை ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களையும் கூட நீர் ஆசீர்வதித்தீர். ஆகவே நீர் எப்பொழுதும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமானதாக இருக்கிறபடியால் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் ஒருங்கிணைந்திருக்கிற அனைவரும் வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவே, கடந்த ஆண்டிலே கண்ட தீமைகள், ஆபத்துக்கள் இந்த நாளிலே, இந்த வருடத்திலே ஒரு நாள் கூட அவங்க காணக்கூடாது ஆண்டவரே. கடந்த காலத்திலே கண்ட எகிப்தியரை இந்த நாளில், இந்த வருடத்தில் அவர்கள் காணக்கூடாது. உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய உதவி, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மை, உம்முடைய ஆசீர்வாதங்களால் அவர்கள் அனைவரையும் இடை கட்டி அவர்கள் உம்முடைய கரம் பிடித்து நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அடிச்சுவட்டிலே அவர்கள் நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு உம்முடைய கரத்திலிருந்து உதவியை பெற்று சீரும் சிறப்பும் உள்ள இயேசுவின் குடும்பமாக வாழ நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த அதிகாலை நேரத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தந்த ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு கொடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க